கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். இன்றைய தேவ செய்தி நியாயப்பிரமாணத்தை பற்றிய உண்மைகள். சங்கீதம் 147 அதிகாரத்தின் 19-20 வசனங்களில் யாக்கோபுக்கு தம்முடைய வசனங்களையும் இஸ்ரவேலுக்கு தம்முடைய பிரமாணங்களையும் தமது நியாயங்களையும் அறிவிக்கிறார். அவர் வேற எந்த ஜாதிக்கும் இப்படி செய்ததில்லை, அவருடைய நியாயங்களை அறியாமல் போகிறார்கள் என்று திருவசனத்திலே நாம் காண்கிறோம். யாக்கோபின் குடும்பத்துக்கு, அதாவது இஸ்ரவேல் ஜனத்துக்கு கிடைத்த மேன்மையையும் பாக்கியத்தையும் இந்த திருவசனத்திலே நாம் காண்கிறோம். சீனாய் மலையிலே தேவன் நேரடியாக மோசையோட பேசின அனைத்தும் மோசே எழுதின ஆகமங்களாக இருக்கிறது. மோசே எழுதின ஆகமங்களை தோரா என்று குறிப்பிடுகிறார்கள். இதனை தான் பவுல் தன் சிறுவயது முதல் தனக்குள்ளே மேன்மைப்படுத்தி வருகிறதாக நாம் காண்கிறோம். அதாவது 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன் இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமீன் கோத்திரத்தான், எபிரேயரில் பிறந்த எபிரேயன், நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், நியாயப்பிரமாணத்தின் நீதியின்படி குற்றஞ்சாட்டப்படாதவன் என்று பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தின் 5-6 வசனங்களிலே பவுல் தம்முடைய மேன்மைகள் என்று இவைகளை வரிசைப்படுத்துகிறதை நாம் காண்கிறோம். இந்த மேன்மைகளில் தன் வயதுள்ள அநேகரை பார்க்கிலும் யூத மார்க்கத்திலே தேறினவராய், பிதாக்களின் பாரம்பரிய நியாயங்களுக்காக மிகவும் பக்தி வைராக்கியம் உள்ளவராய் இருக்கிறதாக கலாத்தியர் 1ஆம் அதிகாரத்தின் 13-14 வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. இந்த பக்தி வைராக்கியத்தினாலேயே அவர் கிறிஸ்துவின் சபையை துன்பப்படுத்துவதாக சாட்சியாக எழுதி வைத்திருக்கிறார். நியாயப்பிரமாணத்திலே பக்தி வைராக்கியமும் பலவிதமான மேன்மைகளையும் கொண்ட சவுல் பவுலாக மாறும்போது இந்த நியாயப்பிரமாணத்திலே பலவித குற்றச்சாட்டுகளை கொண்டு வருவதாக திருமறையிலே நாம் காண்கிறோம். முதலாம் குற்றச்சாட்டு, நியாயப்பிரமாணம் ஒருவனையும் நீதிமான் ஆக்குகிறதில்லை. நியாயப்பிரமாணத்தினாலே ஒருவனும் தேவனிடத்தில் நீதிமான் ஆகிறதில்லை என்பது வெளியரங்கமாய் இருக்கிறது என்ற தீர்ப்பை பவுல் இங்கு கொண்டு வருகிறார். ஏனென்றால் உயிரை கொடுக்கத்தக்க நியாயப்பிரமாணம் அருளப்பட்டிருந்ததானால் நீதியானது நியாயப்பிரமாணத்தினால் உண்டாயிருக்குமே என்று கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்தின் 21ஆம் வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. 1 யோவான் 3ஆம் அதிகாரத்தின் 16ஆம் வசனத்தில் இயேசு நமக்காக ஜீவனை கொடுத்ததினாலே அன்பு என்னதென்று அறிந்திருக்கிறோம், நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். அன்பில் தான் ஜீவனை கொடுக்க முடியும், நியாயப்பிரமாணத்தில் நம்மால் ஜீவனை கொடுக்க முடியாது. எனவே நியாயப்பிரமாணத்தின்படி ஒருவனும் நீதிமானாக்கப்படுவதில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. 2வது குற்றச்சாட்டு, நியாயப்பிரமாணம் ஒரு சாபம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்தின் 13ஆம் வசனத்தில் மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த திருவசனத்தின்படி நியாயப்பிரமாணம் ஒரு சாபம் என்று பவுல் கொண்டு வருகிறார். இந்த சாபம் எப்படி நீக்கப்படுகிறது? ரோமர் 8ஆம் அதிகாரத்தின் 3ஆம் வசனத்திலே நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனை செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த திருவசனத்தின்படி தேவன் தம்முடைய குமாரனை பாவ மாம்ச சாயலாக அனுப்புவது நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுவதாக இருக்கிறது. மத்தேயு 5ஆம் அதிகாரத்தின் 17ஆம் வசனத்திலே நியாயப்பிரமாணத்தை அழிக்கிறதற்கல்ல அதை நிறைவேற்றுவதற்கே வந்தேன் என்று இயேசு தமது வாயிலாகவே சொல்லுகிறார். 30 ஆண்டுகளாக அனைத்து நியாயப்பிரமாணங்களிலும் அவர் முழுமையாக வாழ்ந்தார். அதற்கு பின்பே தம்முடைய மாம்சத்தில் பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு பாவியை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பது நியாயப்பிரமாணம். இங்கு கிறிஸ்து சிலுவையிலே தம்முடைய மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். எனவே கிறிஸ்து பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார் என்றும் நியாயப்பிரமாணம் பாவியை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறது என்றும் நாம் அறிகிறோம். கையும் மெய்யுமாய் கண்டுபிடித்த விபச்சார ஸ்திரீயை கல்லெறிந்து கொல்ல வேண்டும் என்று ஒரு கும்பல் அவளை சூழ்ந்திருப்பதை நாம் காண்கிறோம். அவள் மேல் கல்லெறிய வந்தவர்களை உணர்த்தி இந்த ஸ்திரீயை இனி பாவம் செய்யாதே என்று இயேசு அனுப்புகிறார். எனவே இயேசு பாவிக்கு தண்டனை கொடுக்காதபடி பாவத்துக்கு தண்டனை கொடுக்கிறார் என்பதை நாம் இங்கு நன்றாக அறிகிறோம். 3வது குற்றச்சாட்டு, நியாயப்பிரமாணம் நமக்கு எதிரிடை விரோதம்.
இந்த நியாயப்பிரமாணத்தை நாம் சரியாக புரிந்து கொள்ளும்படியாக கொலோசியர் 2ஆம் அதிகாரத்தின் 14ஆம் வசனத்திலே நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணியடித்து என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய கையெழுத்தாகிய கட்டளைகள் நமக்கு எதிரிடை விரோதம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதை சிலுவையின் மேல் ஆணி அடித்து என்பது எதிரிடை விரோதம் அனைத்தையும் சிலுவை மரணத்திலே முடிவு கட்டிவிட்டார் என்பதே அதன் பொருளாக இருக்கிறது. அடுத்த குற்றச்சாட்டு, நியாயப்பிரமாணம் பாவத்திற்கு பலன். நியாயப்பிரமாணத்தை குறித்த ஒரு ஆழமான கருத்தை பவுல் இங்கு கொண்டு வருகிறார். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தின் 56ஆம் வசனத்திலே மரணத்தின் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இங்கு நியாயப்பிரமாணம் பாவத்திற்கு பலன் கொடுக்கிறதா? நியாயப்பிரமாணம் பாவத்திற்கு பலன் கொடுக்கிறதாக எழுதப்பட்டிருக்கிறது. ரோமர் 7ஆம் அதிகாரத்தின் 8, 9, 10 வசனங்களிலே பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று சகலவித இச்சைகளையும் என்னில் நடப்பித்தது. நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் பாவம் செத்ததாயிருக்குமே. முன்னே நியாயப்பிரமாணம் இல்லாதவனாய் இருந்தபோது நான் ஜீவனுள்ளவனாய் இருந்தேன். கற்பனை வந்தபோது பாவம் உயிர் கொண்டது, நான் மரித்தவனானேன். இப்படி இருக்க ஜீவனுக்கு ஏதுவான கற்பனையே எனக்கு மரணத்துக்கு ஏதுவாக இருக்க கண்டேன். பாவமானது கற்பனையாலே சமயம் பெற்று என்னை வஞ்சித்தது, அதனாலே என்னை கொன்றது என்று பவுல் எழுதுகிறார். இந்த திருவசனங்களிலே நியாயப்பிரமாணம் பாவத்திற்கு பலன் கொடுக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். 5வது குற்றச்சாட்டு, நியாயப்பிரமாணம் ஆளுகை செய்கிறது. ரோமர் 7ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தில் ஒரு மனுஷர் உயிரோடு இருக்கும் அளவும் நியாயப்பிரமாணம் அவனை ஆளுகிறது என்று அறியாமல் இருக்கிறீர்களா என்று எழுதப்பட்டிருக்கிறது. அறியாமல் இருக்கிறீர்களா என்றால் கண்டிப்பாக அறிந்து கொள்ளுங்கள் என்று வலியுறுத்துகிறதாக இருக்கிறது. நியாயப்பிரமாணம் மனிதன் மேல் ஆளுகையும் அதிகாரமும் கொண்டது. இதை புரிந்து கொள்ளும்படியாக கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்தின் 25ஆம் வசனத்திலே ஆகார் என்பது அரபு தேசத்தில் உள்ள சினாய் மலை. அந்த ஆகார் இப்பொழுது இருக்கிற எருசலேமுக்கு சரி, இவள் தன் பிள்ளைகளோட கூட அடிமைப்பட்டிருக்கிறாளே என்று ஞானார்த்தமாய் பவுல் எழுதுகிறார். சீனாய் மலையில் கொடுக்கப்பட்ட பிரமாணம் ஆகாரோடு ஞானார்த்தமாக இணைத்து இப்போது இருக்கிற எருசலேம் என்று குறிப்பிடப்படுகிறது. எனவே நியாயப்பிரமாணம் ஆளுகை செய்யக்கூடிய இடத்திலே, அதிகாரம் படைத்த இடத்திலும் நம்மை அடிமைப்படுத்துகிறது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சாரால் ஞானார்த்தமாக மேலான எருசலேம் சுயாதீனம் உள்ளவள் என்று கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்தின் 26ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்தின் 24ஆம் வசனத்திலே இந்த 2 ஸ்திரீகள் 2 ஏற்பாடுகள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகார் பழைய ஏற்பாடு, சாரால் புதிய ஏற்பாடு. பழைய ஏற்பாட்டாகிய ஆகார் அடிமைத்தனத்துக்குள் இருக்கிறது, புதிய ஏற்பாட்டாகிய சாரால் சுயாதீனத்திற்குள் இருக்கிறது. எனவே நியாயப்பிரமாணமாகிய ஆளுகையும் அதிகாரமும் என்பது அடிமைத்தனமே. ரோமர் 7ஆம் அதிகாரத்தின் 2ஆம் வசனத்தில் புருஷனுடைய ஸ்திரீ தன் புருஷன் உயிரோடு இருக்கும் அளவும் நியாயப்பிரமாணத்தின்படியே அவனுடைய நிபந்தனைக்குட்பட்டிருக்கிறாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நியாயப்பிரமாணத்தின் ஆளுகையை ஒரு புருஷன் மனைவி என்பதில் பவுல் இதை இணைக்கிறார். மனுஷன் உயிரோடு இருக்கும் அளவும் நியாயப்பிரமாணம் அவனை ஆளுகை செய்கிறது. இங்கு புருஷன் உயிரோடு இருக்கும் அளவும் மனைவியை புருஷன் ஆளுகை செய்கிறான். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தின் 16ஆம் வசனத்திலே உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்வான் என்ற ஒரு தீர்ப்பை தேவன் இங்கு கொண்டு வருகிறார். இது நியாயப்பிரமாணம் மனுஷனை ஆளுகை செய்கிறதும் புருஷன் மனைவியை ஆளுகை செய்கிறதோடு இணைகிறது. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தின் 16ஆம் வசனத்திலே புருஷன் உன்னை ஆண்டு கொள்வான் என்று சொல்வதன் காரணம் என்ன? ஏதேனில் மனைவியாகிய ஏவாள் புருஷனாகிய ஆதாமை ஆண்டாள் என்பதனுடைய எதிர்மறையே. அவள் அந்த கனியை புசித்து தன் புருஷனுக்கு கொடுத்தாள், அவனும் புசித்தான் என்பது உண்மை. ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, ஏவாளே வஞ்சிக்கப்பட்டாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீ உன் மனைவி சொல்லை கேட்டதால் இந்த சாபம் உன்மேல் வரும் என்று தேவன் சொல்லுகிறதாக ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தின் 17ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எனவே ஏவாள் சொன்னதை தான் ஆதாம் கேட்டான் என்பது மனைவியின் ஆளுகை. மாறாக புருஷன் உன்னை ஆளுகை செய்வான் என்று தேவன் கொண்டு வருகிறார். இதை ரோமர் 7ஆம் அதிகாரத்தின் முதல் 2 வசனங்களிலே நாம் கண்டோம். நியாயப்பிரமாணம் மனுஷன் உயிரோடு இருக்கும் அளவும் அவனை ஆளுகை செய்கிறது. புருஷன் உயிரோடு இருக்கும் அளவும் மனைவியை ஆளுகை செய்கிறான்.
ரோமர் 7:3 புருஷன் மரித்த பின்பு அந்த ஆளுகையிலிருந்து விடுதலையாக்கப்படுகிறாள். அவள் வேறொரு புருஷனை விவாகம் பண்ணினாலும் விபச்சாரி அல்ல. இங்கு வேறொரு புருஷன் என்பது மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து என்னும் வேறொருவருடையவர்களாகி என்று ரோமர் 7:4 பவுல் அதை தொடர்ச்சியாக எழுதுகிறார். இந்த வசனத்திலே நியாய பிரமாணத்திற்கு மரித்தவர்களானீர்கள் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. நியாய பிரமாணத்துக்கு நாம் மரித்தால் கிறிஸ்து நமக்கு புருஷன் மரித்தால் வேறொரு புருஷனை விவாகம் பண்ணலாம். நியாய பிரமாணத்துக்கு மரித்தால் கிறிஸ்துவை நாம் புருஷனாக ஏற்றுக்கொள்ளலாம். 2 கொரிந்தியர் 11:2 கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு கற்புள்ள கன்னிகையாக பவுல் நம்மை நியமிக்கிறார். பாவத்துக்கு நாம் எப்படி மரித்தோமோ அது போலவே நியாய பிரமாணத்துக்கும் நாம் மரிக்க வேண்டும். அப்படியானால் கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு நாம் நியமிக்கப்படுவோம். எபேசியர் 5:25 படி கிறிஸ்து சபையிலே அன்பு கூறுகிறார். கரை, திரை, பிழை மூன்றும் இல்லாதபடி பரிசுத்தமும் மகிமையுமான சபையாக முழுமைப்படுத்தும் வரைக்கும் அவர் அன்பு கூறுகிறார். எபேசியர் 5:26-27 தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் மூழ்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரை, திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். இங்கு கிறிஸ்து சபையில் அன்பு கூர்ந்தது போல புருஷர்கள் மனைவியில் அன்பு கூற வேண்டும். சபை கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிவது போல மனைவியும் புருஷனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். அங்கு நியாய பிரமாணம் மனுஷனை ஆளுகை செய்கிற இடத்திலே புருஷன் மனைவியை ஆளுகை செய்கிறான். இங்கு கிறிஸ்து சபையில் அன்பு கூர்ந்தது போல புருஷனும் மனைவியில் அன்பு கூற வேண்டும். அடுத்த குற்றச்சாட்டு, நியாய பிரமாணம் ஒருவரையும் பூரணப்படுத்த மாட்டாது. எபிரேயர் 7:11 நியாய பிரமாணம் ஒருவரையும் முழுமைப்படுத்தாது, கிறிஸ்துவே அனைவரையும் முழுமைப்படுத்துகிறார். அல்லாமலும் இஸ்ரவேல் ஜனங்கள் லேவி கோத்திர ஆசாரிய முறைமைக்குட்பட்டிருந்தல்லவோ நியாய பிரமாணத்தை பெற்றார்கள். அந்த ஆசாரிய முறைமையினாலே பூர்ணப்படுதல் உண்டாயிருக்குமானால் ஆரோனுடைய முறைமையின்படி அழைக்கப்படாமல் மெல்கிசதேக்கினுடைய முறைமையின்படி அழைக்கப்பட்ட வேறொரு ஆசாரியர் எழும்ப வேண்டுவதென்ன? லேவி ஆசாரிய முறைமையில், அதாவது நியாய பிரமாணத்தில் பூரணமில்லை. மெல்கிசதேக் ஆசாரிய முறைமையில் கிறிஸ்து நம்மை பூரணப்படுத்துகிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நியாய பிரமாணத்தை பற்றிய உண்மைகளே. ரோமர் 7:23 நியாய பிரமாணத்தில் நிர்பந்தமான மனுஷன் நான், யார் என்னை விடுதலையாக்குவார் என்று ஓலமிட்ட பவுல் ரோமர் 8:36 கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவெல்லாவற்றிலையும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ள வல்லவர்களாக இருக்கிறோம் என்று அன்பின் பிரமாணத்திலே சவால் விடுகிறார். அதாவது நியாய பிரமாணத்தில் யார் என்னை விடுதலையாக்குவார், நிர்பந்தமான மனுஷன் நான் என்று ஓலமிட்ட பவுல் அன்பின் பிரமாணத்திலே அன்பை விட்டு பிரிப்பவன் யார், அன்பினாலே முற்றும் ஜெயம் கொள்ள வல்லவர்களாய் இருக்கிறோம் என்று சவால் விடுகிறார். கடைசியான குற்றச்சாட்டு, நியாய பிரமாணம் ஒளிந்து போகக்கூடிய ஊழியம். 2 கொரிந்தியர் 3:11 நியாய பிரமாணம் என்ற லேவி ஆசாரிய ஊழியம் ஒளிந்து போகக்கூடிய இடத்திலும் அன்பின் பிரமாணம் என்ற மெல்கிசதேக்கின் ஆசாரிய ஊழியம் நிலைத்திருக்கிறதுமாக இருக்கிறது. லேவி முறைமையை ஒழித்து மெல்கிசதேக் முறைமையிலே நிலைத்திருப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென்.